உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, 1 நாளாகமம் 22:16, நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு இருப்பாராக. செய்யின்றார். செய்யின்னு சொல்லும் போதே செய்திடுங்க, அப்போ வெற்றி வரும். அவர் செய்யாதேன்னு சொல்ல, செய்யின்றார். டக்குன்னு செய்யுங்களேன். எதெல்லாம் முடக்கி வச்சுருக்கீங்களோ டக்குன்னு செய்யுங்க. நிலுவையில் உள்ளதெல்லாம் செய்யுங்க, அத்தனையுமே நடக்கும். செய்யின்னு சொல்லும் போதே செய்திடணும். ஏன்னா அவர் நல்ல மூடில் இருக்கார். அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பாருங்க. எழுந்து போ அப்படி தான் சொல்கிறாரு. நீ எழும்பி காரியத்தை நடப்பின்றார். அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பாருங்க. நீங்கள் செய்யலைன்னா வேறு யார் செய்வாங்க? உங்களுக்காக நீங்கள் தான் செயல் பண்ணணும்ல. செய்து பாருங்கள், இன்றைக்கி வெற்றி கிடைக்கும். நீங்கள் எழுந்து செய்ய வேண்டியதை செய்யுங்க, அவ்வளோதான். தயங்காதீங்க. எப்படி செய்கிறது? இது நல்லா வருமா? ரொம்ப நல்லா வருங்க, வெற்றி அடைவீங்க, அவ்வளோதான். ஏன்னா தேவன் சொல்லிட்டாரு, அப்போனா அவர் வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பாருன்னு அர்த்தம். அவர் சொன்னார்னா கண்டிப்பாக வெற்றி தான். அந்த இடத்துல தோல்வி கிடையாது. அப்போ செய்யுங்க. ஒரே இடத்துல முடங்கி உட்காராதீங்க. ஐயோ வியாதி வந்துருச்சு முடங்கி உட்காந்துட்ருக்கீங்களா? என்னங்க இந்த வறுமை என்னை படுத்துது, அதனால் என்னால் எழுந்துக்க முடியாதுன்றீங்களா? இல்லை, எழும்புங்க. எழுந்து செய்ய வேண்டியதை செய்யுங்க. உங்களுக்காக என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. தேவன் வெற்றியை கொண்டு வருவார். சரிங்களாங்க? பயப்படாதீங்க, தைரியமாக செய்யுங்க. என்னங்க என்கிட்ட பலனே இல்லைங்க சுத்தமாக. இப்போ நீங்கள் செய்யின்னு தேவன் சொல்கிறாரு, என்ன செய்கிறது, எது செய்கிறதுக்கும் என்கிட்ட பலன் இல்லை அப்படின்றீங்களா? பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவன் உங்களை பலப்படுத்துவார், அவ்வளோதான். அவர் உங்களை பலப்படுத்துறதுனால எல்லாவற்றையும் செய்வீங்க. இன்றைக்கி ஒவ்வொருத்தரையும் பலப்படுத்துகிறாரு. உங்கள் கைகளை பலப்படுத்துகிறாரு, உங்கள் கால்களை பலப்படுத்துகிறாரு, உங்கள் நரம்புகளை பலப்படுத்துகிறாரு, உங்கள் மூளையை பலப்படுத்துகிறாரு, எல்லாவற்றையும் பலப்படுத்துகிறாரு. அதனால் நீங்கள் எல்லாவற்றையும் செய்வீங்க. தேவன் வெற்றியை கொண்டு வந்து கொடுத்துருவாருங்க. பயப்படாதீங்க, சரிங்களா? அவர் செய்யின்னு சொல்லும் போதே செய்திடுங்க. அப்போனா அந்த இடத்துல வெற்றி வரும் என்று அர்த்தம். 38 வருஷம் ஒருத்தர் பெதஸ்தா குளத்தில் இருந்தார் பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? எழுந்து உன் படுக்கையை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகதான் சொன்னாங்க. உடனே எழுந்துட்டான், கிளம்பிட்டான். கேட்கல, ஏன் நான் இன்றைக்கி எழுந்துக்கணும், ஏன் நான் படுக்கையை எடுத்துக்கணும், அப்போல்லாம் கேட்கவே இல்லை. இவ்வளோ நாள் நடக்க முடியாது இருந்தேனே, எனக்கு ஒரு ஓலா போட்டு கொடுங்க, ஓலாவில் போயிடுறேன், என்னை கொண்டு வீடு வரைக்கும் கொண்டு விடுங்க, அப்படிலாம் எனக்கு சொல்லவே இல்லை. அவன் பாட்டு கிளம்பிட்டான். சொன்ன உடனே செய்தான். அதனால்தான் அவனுக்கு சுகம் கிடச்சிச்சு. நீங்களும் தேவன் உங்ககிட்ட அதான் சொல்கிறாரு, எழுந்து உன் காரியத்தை நடப்பிச்சுக்கோ, நான் உனக்கு வெற்றி தருவேன், அப்படி தான் சொல்கிறாங்க. தைரியமாக அவர் என்ன பேசுகிறாரோ அப்படியே கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வருங்க. ஆனால் யோனாவை எழுப்புறதுக்கு தேவன் கஷ்டப்பட்டார். எலும்புனா கூட யோனா எழுந்துக்கவே இல்லை. எழுந்து நினிவேக்கு போனால் போகவே இல்லை. ஐயோ நான் வேற தர்ஷீஷை சுற்றியை பார்க்கல, தர்ஷீஷை சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு தர்ஷீஷை சுற்றி பார்க்க போயிட்டான். செய்யுன்னு சொல்லும்போது செய்தால் அந்த டைமில் நிறைய வெற்றி வரும். யோனா அங்கே போய் அவன் போனான் பார்த்தீங்களா சுற்றி பார்க்குறேன்னு, அந்த இடத்துல எக்கச்சக்க தோல்வி. கப்பல் நல்ல புயலில் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் இவன் மனசு உடஞ்சான். அப்புறம் மீன் வயிற்றில் போய் கிடந்தான். அப்புறம் நான் செய்கிறேன்னு மீன் வயிற்றுலேருந்து கத்திட்டு இருந்தான். தேவனே நான் செய்வேன், நான் நினிவேக்கு போகிறேன்னு. எப்படி போகிறது? அப்புறம் தேவன் தான் காப்பாற்றி விட்டாரு. அப்புறம் நினிவேக்கு போனான். தேவன் செய்யின்னு சொல்லும் போதே செய்திடுங்க. ஏன்னா அந்த டைமில் பலன் அதிகமாக கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். அதிகமான பலன் வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக வெற்றி தான். எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினச்சி வச்சுருப்பீங்களோ அதெல்லாம் இன்றைக்கி செய்யுங்க. தேவனுடைய அந்த பலனை பார்ப்பீங்க. தேவன் உங்களை பலப்படுத்துவாருங்க. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க.
அப்பா செய்யின்னு சொல்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்களை பார்த்து ஒரே ஒரு கட்டளை போடுறீங்க, செய்யி. உனக்காக நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ செய்யின்னு சொல்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்க செய்வாங்க, நீங்கள் வெற்றியை கொடுக்குறீங்க, எந்த தோல்வியும் வராது. நன்றி அப்பா. அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தந்திரங்கள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்றது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்க திரு ரத்தம் கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்க வருவீங்க, நீ இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம், பரிசுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும், அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்திடக்கூடாதுப்பா. நாங்கள் ஒரு மனுஷனால பரிசுத்தமா வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்க உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. 7 வருட ஆந்தி கிறிஸ்து ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக வருவீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.